வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் வந்து பார்த்திங்கன்னா, போன வீடியோவில் கொஞ்சம் பாதியிலே முடிச்சிருப்போம். அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எனர்ஜி, ஹீட்டு அண்டு ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹீட்டு அண்டு ஒர்க்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க் டன் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் எஸ் எனர்ஜி. எனர்ஜினா என்னன்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். எதுக்கு நான் சாப்பிட்றேன்னா, வேலை செய்கிறதுக்காக சாப்பிட்றேன். அப்போ கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் எஸ் எனர்ஜி. அதில் என்னென்ன எனர்ஜி இருக்குன்னா, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? தெர்மல், நியூக்ளியர், கெமிக்கல், மெக்கானிக்கல் எனர்ஜி. அக்கார்டிங் டு த எனர்ஜி எக்ஸிடெட் இன் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துலேருந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துச்சுன்னா ரெண்டு மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். எனர்ஜி வெளியே வரதில்ல, எனர்ஜி வந்து ரெண்டு மாதிரி சொல்லுவோம் சிஸ்டத்தில். என்ன பார்த்திங்கன்னா, அது மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி, மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ராஸ்கோபிக் எனர்ஜினா என்னென்னு பார்க்க போகிறோம். மைக்ராஸ்கோபிக் எனர்ஜினா என்ன பார்த்தோம். எனர்ஜினா என்னங்க, கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் எஸ் எனர்ஜி. அதில் நம்ம ரெண்டு பார்க்க போகிறது இப்போ மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி, மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. மேக்ராஸ்கோபிக் எனர்ஜினா என்னங்க, மேக்ராஸ்கோபிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் த சப்ஸ்டன்ஸ் எனர்ஜி கேன் பி டிஸ்கிரிப்ட் பை கன்சிடரிங் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நோன் அஸ் மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி. மேக்ரோனா பெருசுன்னு தெரியும், மைக்ரோனா நமக்கு சின்னது. ஓகேங்களா? மேக்ரோனா பெருசு, மைக்ரோனா சின்னது. இப்போ மேக்ராஸ்கோபிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் த சப்ஸ்டன்ஸ் எனர்ஜி கேன் பி டிஸ்கிரிப்டு பை கன்சிடரிங் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்குவோம். அந்த அப்படி எடுக்கிற பாயிண்ட்டு இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நோன் அஸ் மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி. நான் எடுக்கிற பாயிண்ட் வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்காது. அப்போ அந்த சிஸ்டத்தில் இல்லாமல் அந்த சிஸ்டத்துக்கு வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்து அதோடைய எனர்ஜி வந்து நான் கால்குலேட் பண்ணேன்னா அந்த எனர்ஜி மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. இப்போ பாருங்கள், ஒரு சிஸ்டம் நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த சிஸ்டத்துக்கு வெளியே அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த எனர்ஜியாக இருக்குன்னா, ப்ரெஷர் எனர்ஜியாக இருக்கலாம், கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம். ஓகேங்களா? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் mv² அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, த சப்ஸ்டன்ஸ் எனர்ஜி கேன் பி டிஸ்கிரிப்டு பை கன்சிடரிங் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் எடுக்கிறேன். ஆனால் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட் பார்ட் ஆஃப் சிஸ்டம். சிஸ்டத்துக்கு வெளியே இருக்குது. அந்த எனர்ஜி என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. அப்படி இருந்தால் அது வந்து மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி. மைக்ராஸ்கோபிக் எனர்ஜினா வந்து உள்ளேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் எனர்ஜின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அது உள்ளேயே இருக்கும். த சப்ஸ்டன்ஸ் எனர்ஜி கேன் பி டிஸ்கிரிப்ட் பை கன்சிடரிங் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இங்கேயும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் எடுக்கிறோம். ஆனால் அப்போ எடுக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் விச் இஸ் பார்ட் ஆஃப் த சேம் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. ஒரு சிஸ்டருக்கு அதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஓகேங்களா, இந்த இதில் பாயிண்டில் நான் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறேன். அப்போ அந்த பாயிண்டில் எனர்ஜி கால்குலேட் பண்ணோன்னா அது மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ ஒரு சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்கிறது மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிறது மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி. சிஸ்டத்துக்கு உள்ள மைக்ராஸ்கோபி, சிஸ்டத்துக்கு வெளியே மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்சிடர்டு ஆஸ் ஏ மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. நமக்கு க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னங்க, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். ஓகேங்களா? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்போ இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதா, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. நமக்கு மைக்ராஸ்கோபிக் எனர்ஜினா சிஸ்டத்துக்குள்ளே இருக்க எனர்ஜி. இப்போ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் இன்டர்னல் எனர்ஜி வந்து மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. ஃபார் ஓப்பன் சிஸ்டம்னா வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்தால்பி இஸ் த கன்சிடர் as மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஓப்பன் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்போ என்தால்பியை வந்து மைக்ராஸ்கோபிக் எனர்ஜியாக எடுத்துக்குவோம். க்ளோஸ்டில் என்ன பண்ணுறோம், க்ளோஸில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதனால் இன்டர்னல் எனர்ஜி வந்து நான் மைக்ராஸ்கோபிக் எனர்ஜியாக எடுத்துக்கிறேன். ஓப்பன் சிஸ்டத்தில் மாஸ் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளுக்கு இருக்கிற என்தால்பி வந்து பார்த்திங்கன்னா மைக்ராஸ்கோபிக் எனர்ஜியாக தான் எடுத்துக்கிறேன். மேக்ரோவில் மைக்ராஸ்கோபிக் எனர்ஜியாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்தால்பியை. ஓகேங்க. இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜினா என்னது, இன்டர்னல் எனர்ஜினா நீங்கள் உங்களுக்குள்ள எனர்ஜி, அதாவது உங்கள் பாடிக்குள்ளே ஸ்டோர்டான எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. டெஃபினிஷன் எப்படி சொல்கிறேன்னா, இன்டர்னல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ எனர்ஜி ஸ்டோர்டு இன் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மாலிகுலர் ஆக்டிவிட்டி. ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. சிஸ்டம்னா சிஸ்டத்தில் மாலிகுலர் இருக்கும். அந்த மாலிகுலருக்குள்ள ஸ்ட்ரக்சர் அண்டு அதோடைய மாலிகுலர் ஆக்டிவிட்டியில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஞாபகம் வச்சிங்க, யூன்னு சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி நம்ம இங்கே யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டர்னல் எனர்ஜி. அடுத்து ஃப்ளோ எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி மாதிரி ஃப்ளோ எனர்ஜி பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி மாஸ் இன்ட்ராக்ஷன். நமக்கு என்ன தெரியும்,
க்ளோஸ்டு சிஸ்டம்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் நடக்கும், ஓப்பன் சிஸ்டம்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ நமக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, எனர்ஜி இருக்குது, மாஸ் மட்டும்தான் இல்லை. அப்போ மாஸ் இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். எதுக்கு, ஓப்பன் சிஸ்டத்துக்கும் க்ளோஸ் சிஸ்டத்துக்கும். த எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் டியூ டு மாஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் கால்டு ஃப்ளோ எனர்ஜி ஆர் ஃப்ளோ ஒர்க். ஓகேங்களா, இப்போ நமக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த மாஸ் இன்ட்ராக்ஷனுக்கு மூலியமாக நமக்கு ஒரு எனர்ஜி வந்து கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுல, அந்த எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ எனர்ஜி ஆர் ஃப்ளோ ஒர்க். ஓகேங்களா, ஃப்ளோ எனர்ஜி ஆர் ஃப்ளோ ஒர்க். இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள். ஃப்ளோ எனர்ஜினா என்னென்னா, அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, எனர்ஜி அண்டு மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, மாஸ் இன்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ அந்த மாஸ் இன்ட்ராக்ஷனால் ஒரு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன், அதை கான்ட்ரிபியூஷன் ஆகுதுல்ல, அந்த எனர்ஜி தான் நமக்கு ஃப்ளோ எனர்ஜி ஆர் ஃப்ளோ ஒர்க். ஓகேங்களா, ஃப்ளோ எனர்ஜி ஆர் ஃப்ளோ ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் ஓப்பன் சிஸ்டம். நமக்கு மைக்ராஸ்கோபிக் எனர்ஜினா தெரியும், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற எனர்ஜி. ஓப்பன் சிஸ்டத்தில் என்னன்னு பார்க்க போகிறோம். நமக்கு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்ன இருக்கும், க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் நடக்கும். அப்போ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப இன்டர்னல் எனர்ஜியை நம்ம மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜியாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இன்டர்னல் எனர்ஜியை வந்து மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி க்ளோஸ்டு சிஸ்டத்தில். ஓகேங்களா, ஓப்பன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம், ஓப்பன் சிஸ்டத்தில் என்தால்பியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜியை எடுத்துக்குவோம். என்தால்பி வந்து மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி எடுத்துக்குவோம். இங்கே என்ன சொல்கிறோன்னா, மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இன் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் என்னடா, இது க்ளோஸ்டு சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெண்டு அந்த சேர்ந்தது, அது எனர்ஜி இன்ட்ராக்ஷன், மாஸ் இன்ட்ராக்ஷன். இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், இது ஓப்பன் சிஸ்டம். அப்போ நமக்கு மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் ஓப்பன் சிஸ்டம். மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் ஓப்பன் சிஸ்டம் என்ன, நமக்கு என்தால்பி. அப்போ நமக்கு ஓப்பன் சிஸ்டத்தோட எனர்ஜி வேணும்னா மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ்டு சிஸ்டம். மைக்ராஸ்கோபிக் இன் எனர்ஜி இன் க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்ன, இன்டர்னல் எனர்ஜி U ப்ளஸ் மீதி என்ன இருக்கும், இந்த மாஸ் இருக்கும். மாசுனால நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும், ஃப்ளோ எனர்ஜி. அப்போ நமக்கு மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் ஓப்பன் சிஸ்டம்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தோட மைக்ராஸ்கோபிக் எனர்ஜியும் ஃப்ளோ எனர்ஜி கூட்டினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்தோட மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி கிடச்சிக்கும். மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ் சிஸ்டம், இன்டர்னல் எனர்ஜி நமக்கு தெரியும். மீதி வந்து இந்த ஃப்ளோ எனர்ஜி எப்படி இருந்துச்சு, ஃப்ளோ எனர்ஜிங்கிறது நமக்கு மாஸ் இன்ட்ராக்ஷன் மூலிமா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ எனர்ஜி. அப்போ நமக்கு என்னது, இங்கே பாருங்களேன், மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ் சிஸ்டத்தில் இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவோம், மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் ஓப்பன் சிஸ்டத்தில் என்தால்பின்னு சொல்லுவோமா. அப்போ என்தால்பி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. நமக்கு இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு தெரியும், இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்ன, நமக்கு U ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா PV. ஓகேங்களா, ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ எனர்ஜி. என்தால்பி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிது மைக்ராஸ்கோபிக், மேக்ராஸ்கோபிக். இப்போ டோட்டல் எனர்ஜி என்னங்க, டோட்டல் எனர்ஜினா வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்ன, க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்கும் ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இருக்குமா, மைக்ரோஸ்கோபிக் இன் க்ளோஸ் சிஸ்டத்தில் இருக்குமா. எனக்கு என்னது இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ்டு சிஸ்டத்தில் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி எங்கே இருக்கும், வெளியே இருக்கும். ஓகேங்களா, வெளியே இருக்கும். இப்போ டோட்டல் எனர்ஜி ஒரு சிஸ்டம் எடுத்துனா சிஸ்டத்துக்குள்ளே ஒரு எனர்ஜி, சிஸ்டத்துக்கு வெளியே எடுத்து. அதே க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைக்ராஸ்கோபிக் எனர்ஜியை க்ளோஸ்டு சிஸ்டத்தில் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அது இல்லாமல் மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி இருக்கும். டோட்டல் எனர்ஜி என்னங்க, டோட்டல் எனர்ஜின்னு எனக்கு மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி, மேக்ராஸ்கோபிக் எனர்ஜி கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சிஸ்டமாக இருந்தால் மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ் சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜியும், மேக்ராஸ்கோபிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜி, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டெய்னர்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்தால்பின்னு சொல்லியிருப்பேன். அப்போ மைக்ராஸ்கோபிக் எனர்ஜி தெரிஞ்சு போச்சு. அப்போ மேக்ராஸ்கோபிக் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட், நாட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா, இது வந்து டோட்டல் எனர்ஜி. இப்போ எனர்ஜி இன்ட்ராக்ஷன். எனர்ஜி கேன் பி இன்ட்ராக்டட் இன் 2 ஃபார்ம்ஸ். 1 is heat, 2 is work. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமில் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனர்ஜி கேன் பி இன்ட்ராக்டட் இன் 2 ஃபார்ம். 1 is heat, 2 is work. ஓகேங்களா, அங்கே பாருங்கள், எனர்ஜி நமக்கு தெரியும், மைக்ரோ எனர்ஜி, மேக்ரோ எனர்ஜி. அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ஹீட்டு ஒர்க்குங்கிற பவுண்ட்ரி ஃபினோமின்குள்ளே ஃபார்ம் ஆகும். எடுத்துக்காட்டு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. கிரிக்கெட் கிரவுண்ட்னா கிரிக்கெட் இங்கே உள்ளே விளையாடுவாங்க, வெளியே போச்சுன்னா 4-6 பவுண்ட்ரியை தாண்டி போனால். அதே மாதிரி தான் நமக்கு மேக்ரோங்கிறது ஒரு பவுண்ட்ரி ஃபினோமினா தான். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்குள்ளேயே நமக்கு நடக்கும். ஓகேங்களா, அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் நமக்கு 2 இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம், ஹீட் அண்ட் ஒர்க். இப்போ ஹீட்னா என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்னால் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் தெரியுங்களா. நம்ம டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் தெரியும். டெம்பரேச்சர் இஸ் த மாலிகுலார், அதாவது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஓகேங்களா, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், அது வந்து டெம்பரேச்சர்.
இப்போ ஹீட்டை பொறுத்த வரைக்கும் கியூங்கிற சிம்பிளால் குறிப்பிடுவோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் முழுசாக இந்த கியூங்கிற சிம்பிளால் குறிப்பிடுவோம். ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, நமக்கு தெரியும் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் ரெண்டுமே நடக்குது, ஒர்க்கு ஹீட்டு. ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வேர் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எக்ஸிஸ்ட். வேர் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எக்ஸிஸ்ட். நமக்கு டெம்பரேச்சர்னால் என்ன தெரியும்? டெம்பரேச்சருங்கிறது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அப்போ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் கோல்ட்னஸ் எப்போ நடக்கும்? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கிறப்ப. இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன், இந்த சிஸ்டத்தில் இது T2னா சரௌண்டிங்கில் T1, அப்போ T2 - T1னா நமக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கிடைக்கும். அப்போ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கிடைக்கிறப்ப ஹீட் எங்கே இருக்கோ, எங்கே கம்மியாக இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கும். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கணும், என்ன நடக்கும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு சொல்லலாம். ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வேர் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட்னா ஒன்றும் இல்லைங்க, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நமக்கு ஹீட்னா எனர்ஜி தெரியும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ரெக்யர்ட் டு ரைஸ் 1 degree டெம்பரேச்சர் பர் யூனிட் மாஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து நம்ம சீனு சொல்லுவோம். ஓகேங்களா, சீனு சொல்லுவோம். நமக்கு என்ன தேவை? ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் எனக்கு தேவை. ரெக்யர்ட் டு ரைஸ் 1 degree டெம்பரேச்சர் பர் யூனிட் மாஸ். நான் வந்து ஒரு யூனிட் மாஸுக்கு 1 degree டெம்பரேச்சர் உயரத்துக்கு தேவை, அதாவது டெம்பரேச்சர் உயரத்துக்கு தேவையான ஹீட். ஓகேங்களா, ஹீட்டாக தான் எனர்ஜி, அதாவது எனர்ஜி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் எனக்கு தேவை. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ் இருக்குங்க, ஒரு யூனிட் மாஸ் இருக்குது, அந்த மாஸை வந்து நான் 1 degree டெம்பரேச்சர் உயர்த்தணும். அப்போ நான் என்ன கொடுக்கணும்? அது எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜிக்கு என்ன பண்ணுவேன்? நான் 2 ஃபார்ம் இருக்குது. எனர்ஜினா வந்து எனக்கு ஹீட்டாகவும் கொடுக்கலாம், ஒர்க்காகவும் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து ஹீட்டு கொடுக்குறேன். ஹீட்டு கொடுத்தனா 1 degree டெம்பரேச்சர் தேவையான அளவு யூனிட் மாஸுக்கு அது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து சீன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு C = ΔQ / M ΔT. எம்ங்கிறது யூனிட் மாஸ், டெல்டிங்கிறது அதாவது ஹீட்டுங்கிறது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான் ஹீட்டு. இப்போ ΔQங்கிறது நமக்கு இது. ஓகேங்களா, அதாவது நமக்கு என்னன்னா இந்த ஃபார்முலா பாருங்களேன், C = ΔQ / M ΔT. எம்ங்கிறது யூனிட் மாஸ். ஓகேங்களா, யூனிட் மாஸு. டெல்டிங்கிறது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் உயர்த்தணும். அப்போ நமக்கு T2 - T1 அதாவது ΔT. அப்போ எனக்கு 1 degree செல்சியஸ் டெம்பரேச்சர் உயர்த்த தேவையான ஹீட்டு ΔQ. ΔQ / M ΔT. ஓகேங்களா, இதுதான் வந்து தேவையான ஹீட்டு ΔQ M டாட் இது. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸ்பெசிஃபிக் ஹீட்டை நம்ம சீனு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால CP வேல்யூன்னு சொல்லுவோம். இங்கே என்னன்னா அதே தாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் மாதிரி தான். எனக்கு யூனிட் மாஸ் சிஸ்டத்தை வந்து 1 degree டெம்பரேச்சர் உயரத்துக்கு தேவையான ஹீட் ஆர் எனர்ஜி. ஓகேங்களா, அப்போ எனக்கு ப்ரெஷரை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பேன். ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு 1 degree டெம்பரேச்சர் நான் உயர்த்த போகிறேன். அப்போ அதே ஃபார்முலா பாருங்கள், ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன் CP. அப்போ எனக்கு ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ΔQ உயர்த்த போகிறேன். அதே தான், அதே மாதம் அதே டெம்பரேச்சர் ரைஸ் 1 degree செல்சியஸ். ஓகேங்களா, இப்போ நார்மலாக நமக்கு வந்து CPயோட வேல்யூ வந்துச்சுன்னா 1.005 kJ for kg Kelvin. யூனிட் ஞாபகம் வச்சுங்க, kJ for kg Kelvin. கிலோஜூல் எப்படிங்க வந்துச்சு பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு ஜூல்னு தெரியும். அப்போ கிலோஜூல் நம்ம வச்சுக்கிறோம். என் மாசுங்கிறது கேஜிங்க, டெல்டிங்கிறது டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின். அப்போ CP = 1.005 kJ for Kelvin. இப்போ சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதே தாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம். நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட்டு சீனு தெரியும், அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு CV. அப்போ CVங்க நமக்கு என்ன? அதே தான், எனக்கு வந்து நான் ஹீட்டு கொடுக்குறேன் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஒரு யூனிட் மாஸுக்கு எவ்வளவு 1 degree டெம்பரேச்சர் உயர்த்தத்துக்கு. அப்போ நமக்கு கிடச்சிருச்சா ஃபார்முலா? அதே ஃபார்முலா தாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூமை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க நமக்கு கிடச்சிருச்சுங்களா. அப்போ நமக்கு CV = 0.718, அதே யூனிட் தாங்க, kJ for kg Kelvin. ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க, kJ for kg Kelvin. இப்போ CV தெரிஞ்சு போச்சு, நமக்கு சீனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த CP ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இப்போ நமக்கு CV தெரியும். ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஈக்குவல் டு காமா. ஓகேங்களா, காமா. அப்போ நம்ம காமா எப்படி எழுதலாம்? காமா = CP/CV. அப்போ CP வேணும்னா CV × காமா, அதே மாதிரி CV வேணும்னா காமா டிவைடட் பை CP. ஓகேங்களா, அது CP டிவைடட் பை காமா. இங்கே பாருங்கள், இதுதாங்க ஃபார்முலா. CP/CV காமா. நமக்கு CP வேணும்னா இந்த CV அந்த பக்கம் போயிடுவாங்க. நமக்கு வந்து CV வேணும்னா CV அந்த பக்கம் போயிட்டு காமா இந்த பக்கம் வந்துடும். அப்போ CV = CP/CV காமா. இப்போ ஆறுங்கிறது ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ நமக்கு தெரியுங்க, நமக்கு என்னங்க தெரியும்? CPங்கிறது 1.005 மைனஸ் CVங்கிறது 0.718. ரெண்டையும் கழிச்சா நமக்கு ஆரோட வேல்யூ எவ்வளோங்க?
0.287 கிலோஜூல் ஃபார் கேஸ் கெல்வின் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆரோட வேல்யூ ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணால் டெரைவ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இதுதான் சிபி மைனஸ் சிவி. எனக்கு சிபியோட வேல்யூ தெரியும். சிபியோட வேல்யூ என்ன நமக்கு காமா சிவி. இப்போ சிவியோட வேல்யூ என்ன, சிவியோட வேல்யூ சிபி பை காமா. அப்போ நமக்கு சிபியோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணி நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவி கண்டுபிடிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவி வேல்யூ அப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிபி கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. அப்படி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு பாருங்கள் CV is equal to R divided by gamma minus 1, CP is equal to R dot gamma divided by gamma minus 1. நமக்கு இந்த இடத்துல ஆறுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கேட்டிருக்கான். CP minus CV is equal to R. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கேட்டிருக்கான் ஓகேங்களா. இப்போ காமாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கு மாறும். ஹீலியத்தை பொறுத்த வரைக்கும் 1.67, ஏரை பொறுத்த வரைக்கும் 1.4 அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.3 ஓகேங்களா. இது வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறும். இப்போ ஆறுங்கிறது ஆர் பார் டிவைட் பை மாலிகுலர் வெயிட். ஆர் பாருங்கிறது நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. ஆர் பார் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் போட்டால் நமக்கு ஆர் கிடச்சிடும் ஓகேங்களா. இப்போ ஃப்ரம் 3 மூணாவது ஈக்குவேஷன் இது. ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் மாலிகுலர் வெயிட். ஆர்னா நமக்கு என்ன, சிபி மைனஸ் சிவிங்கிறது தான் ஆர் ஓகேங்களா. அப்போ ஆர் டிபெண்ட் ஆன் மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமாச்சுன்னா ஆர் குறையும், மாலிகுலர் வெயிட் குறைஞ்சுன்னா ஆர் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அப்போ காமா ஆல்சோ டிபெண்ட் அப்பான் த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். நமக்கு தெரியும், ஏன்னா வந்து ஹீலியமு ஏரு கேஸ் அதெல்லாம் மாறுதில்ல. அப்போ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். சிபிசிவி ஆல்சோ டிபெண்ட் அப்பான் ஆர் காமா, மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் தான். காமாவாக இருந்தாலும் சரி ஆராக இருந்தாலும் சரி எல்லாம் ரிலேட்டட். மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறும். ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதான் வந்து சிபி. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அதான் சிபி. அப்போ ஆர் சிக்வல் டு சிபி மைனஸ் சிபி, சிபி பை சிவி சிக்வல் டு காமா ஓகேங்களா. ஒரு கொஷினில் கேட்டிருக்கான். இப்போ ஹீட் ஃபார்முலா ஓகேங்களா. நமக்கு ஹீட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நமக்கு தெரியும். ஸ்பெசிஃபிக் ஹீட் அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் சிபி டெல் கியூபி டிவைட் பை எம் டாட் டெல்டி இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ நமக்கு டெல் கியூப். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தேவை. அப்போ எம்சிபி டெல்டின்னு போடலாங்களா, எம்சிபி டெல்டி. இப்போ அதாவது எம்சிபி டெல்டினா இங்கே போயிருங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சிபி நமக்கு தெரியும். அப்போ டெல் கியூபி டிவைட் பை எம் டாட் டி. எனக்கு தேவை டெல் கியூபி. அப்போ எனக்கு எம் டெல்டி அந்த பக்கம் கொண்டு போனால் டெல் கியூ ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டெல்டி. டெல்டினா நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் 2 மைனஸ் டெம்பரேச்சர் 1 ஓகேங்களா. இங்கே பாருங்க கடைசியாக கியூ இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இது கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. டெல்டி வந்து பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1 ஆயிரும். அப்போ எம் டாட் சிபி டெல் T2 மைனஸ் T1 இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கிறப்ப. அதே மாதிரி எம் டாட் சிபி T2 மைனஸ் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதே ஃபார்முலா எனக்கு அதே மாதிரி இந்த கொண்டு போயிரு. எனக்கு டெல் கியூ வேணும் இன்டகிரேட் பண்ணோன்னா கியூ ஈக்குவல் டு எம்சிவி T2 மைனஸ் T1. ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. இது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், இது வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப ஃபார்முலா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கியூபி கியூவி கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டின் பாத்தில் பார்க்குறோம். ஹீட்டின் பாத்தை பார்த்தோம்னா இவங்க 1லேருந்து 2க்கு போகுது, திரும்ப 2லேருந்து 1க்கு வருது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுன்னா டெல் கியூ ஈக்குவல் டிபி ஈக்குவல் டு எம்சிபி டெல்டி. ரெண்டாவது வர்றப்போ நான் வி கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். வி கான்ஸ்டண்ட்டாக வச்சுன்னா டெல் கியூ ஈக்குவல் டு எம்சிவி டெல்டி. நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தெரியும். சிபியோட வேல்யூ 1.005, சிவியோட வேல்யூ 0.718. அப்போ சிபி தான் அதிகம். அப்போ டெல் கியூபி ஆல்சோ அதிகம் ஓகேங்களா. டெல் கியூபி அதாவது டெல் கியூபிங்க ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப தான் அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகம். அப்போ ஃப்ரம் எனி கேஸ் சிபி இஸ் கிரேட்டர் தன் சிவி நமக்கு தெரிஞ்சது தான் ஓகே. ஸோ தட் ஹீட் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பாத் ஆஃப் த ப்ராசஸ். இப்போ நான் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது மாற்றினாலும் வெலாசிட்டி அதாவது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக மாற்றினா எனக்கு கியூ வந்து மாறுது. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு வேரி ஆகுது. எதை பொறுத்து, பாத்தை பொறுத்து வேரி ஆகுது. அப்போ கியூங்கிறது பாத் ஃபங்க்ஷன். அப்போ பாத் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியாக இருக்காது. முன்னாடி நல்லா பார்த்துங்க, முன்னாடி நல்லா இதை பார்த்துங்க. ஹீட் வந்து பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நாட் எ ப்ராப்பர்ட்டி. அப்புறம் பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த பவுண்ட்ரி தாண்டி வெளியே வராது, பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கும். பவுண்ட்ரி பினாமினன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டு விட்ருவோம் 1 மார்க்கில். பாத் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எழுதிக்கலாம். இதே பாயிண்ட் ஃபங்க்ஷனாக தான் ப்ராப்பர்ட்டிகள் வந்துடும், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இது வந்து ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு 2 மெத்தடில் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு என்னங்க, ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டு. அப்போ ஹீட் வந்து நம்ம மேலே பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ ஒர்க்கை பற்றி பார்க்கணும். ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே டபிள்யூன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஒர்க் இஸ் டிஃபைன்ட் as the product of force and displacement in the line of action ஓகேங்களா. ஒர்க்னால் நமக்கு என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தெரியும் ஓகேங்களா. எஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு
ஃபிஸ்டன் எடுத்துக்கிறேன். ஃபிஸ்டன் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபிஸ்டனில் இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 நவுத்திருக்கேன். ஒர்க் டன் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கு? டிஎல் டிஸ்டன்ஸ் நடந்திருக்கு. அப்போ ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு ஓகேங்களா, டிஎல். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு எஃப் பை ஏன்னு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா எஃப். அப்போ பி இன்ட்டு ஏ, ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டிஎல். அப்போ ஏ இன்ட்டு டிஎல் வந்து நமக்கு வால்யூம், அதாவது டிவி ஓகேங்களா. ஏன்னா டிஎல் இருக்கிறனால நமக்கு டிவின்னு எடுத்துக்கிறோம். ஏரியா இன்ட்டு லென்த்னா நமக்கு வால்யூம், டிஎல் இருக்கிறனால நமக்கு டிவின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒர்க் ஈக்குவல் டு பிடிவி. இப்போ டெல் டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்ட்டு டிவி. நான் இன்டகிரேட் பண்ணேன்னா டபிள்யூ ஈக்குவல் டு ப்ராத்தில் 1 to 2, அப்போ பிடிவி. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒர்க் ஈக்குவல் டு இன்டகரல் பிடிவி ஓகேங்களா. இன்டகரல் பிடிவி ப்ராசஸ் 1லேருந்து 2. அப்போ நம்ம ஒர்க்குங்கிறது என்னங்க, ஃப்ளோ ப்ராசஸ், நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஒர்க்குங்கிறது நமக்கு நான் ஃப்ளோ ப்ராசஸ் தெரியும். நான் ஃப்ளோ ப்ராசஸ் என்னங்க, எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும்தாங்க இருக்கும், மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாஸ்டேட்டிக் ப்ராசஸ். குவாஸ்டேட்டிக்காக இருந்தால் ரிவர்சிபிள் ப்ராசஸ். பிகாஸ் ஃப்ரிக்ஷன் நாட் மென்ஷன்ட். எங்கே நமக்கு இங்கே இந்த இடத்துல நம்ம ஃப்ரிக்ஷன் மென்ஷன் பண்ணல, அது வந்து குவாஸ்டேட்டிக் ப்ராசஸ் ஓகேங்களா. அது ரிவர்சிபிள், அந்த ப்ராசஸ் கொடுத்தா மட்டும். பாருங்களேன், பிவி டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் டயக்ராம் வரைகிறோம். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு டயக்ராம் வரைகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 இப்படி போயிடுது. அப்போ எனக்கு ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மால் டிவி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நமக்கு இந்த ஏரியா, இந்த குறிப்பிட்ட ஏரியா எடுத்துக்கிறேன். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்மால் பார்ட் ஈக்குவல் டு ஏரியாஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிவி. ஏன்னா நமக்கு பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள், இங்கே பாருங்கள். இதை நான் இந்த சின்ன பார்ட் எடுத்துக்கிறேன். சின்ன பார்ட்டுங்கிறது இது ப்ரெஷரு, இது வந்து பார்த்திங்கன்னா டிவி. அப்போ ஏரியா என்ன பண்ணுவோம், லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ லென்த்துங்கிறது பி, இப்போ டிவி, பிடிவி ஓகேங்களா. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்மால் பார்ட் இங்கே பாருங்கள் பிடிவி. இப்போ ஏரியா இன்டகரல் பண்ணால் ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் 1 to 2 பிடிவி. எனக்கு பிடிவினா என்னன்னு தெரியும், எனக்கு பிடிவினா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பிடிவினா எனக்கு ஒர்க்குன்னு தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் த பிவி டயக்ராம் ஈக்குவல் டு ஒர்க் டன். இப்போ ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் ஈக்குவல் டு ஒர்க் டன். அப்போ ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஓகேங்களா. பிவி டயக்ராம்னா நமக்கு ஒர்க் டன், ஏரியா அண்டர் த ஓகேங்களா. என்ன பார்த்தீங்கன்னா ஏரியா எடுத்துட்டோம், ஏரியா இன்டகரல் பண்ணால் பிடிவி, பிடிங்கிறது நமக்கு ஒர்க் டன். அப்போ ஏரியா ஈக்குவல் டு ஒர்க் டன். ஏரியா அண்டர் த கர்வ் பிடி டயக்ராம் இஸ் த ஒர்க் டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2018 கொஸ்டினில் கேட்டிருக்கான். அடுத்து வந்து பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னா அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் இருக்குது, அதாவது அதே ப்ராசஸ் 1 to 2 இருக்குது. நான் ப்ராசஸ் வேறு மாற்றுறேன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேருந்து அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி அடுத்ததில் மாற்றுறேன், திரும்ப அடுத்ததில் மாற்றுறேன். அப்போ எனக்கு இது மாற மாற இந்த ஏரியா மாறும். இப்போ இது மாறுச்சுன்னா இந்த ஏரியா மாறும். அப்போ எனக்கு பிவி டயக்ராம் ஏரியா மாறும். பிவி டயக்ராம் ஏரியா தான் எனக்கு ஒர்க் டன் தெரியும். இப்போ பிவி டயக்ராம் ஏரியா மாறுச்சுன்னா ஒர்க் டன் மாறும். அப்போ எனக்கு வந்து ப்ராசஸ், அதாவது பார்த்து மாறுறப்ப எனக்கு இங்கே இந்த பார்த்து மாறுறப்ப வேறு ஒர்க் டன், இந்த பார்த்து மாறுறப்ப எனக்கு வேறு ஒர்க் டன். அப்போ பாத் ப்ராசஸ் தான் வந்து ஒர்க் டன். கண்டுபிடிச்சிட்டோமா? ஹீட்டுங்கிறதும் பாத் ப்ராசஸ் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு ஒர்க்குங்கிறதும் பாத் ப்ராசஸ். ஃப்ரம் எபோவ் பை சேஞ்ச் இன் த பாத் பிட்வீன் த சேம் அண்டு ஸ்டேட் ஏரியா ஆக்குபைடு பை த வேர் கரு ஒர்க் டன் வேரிங் ஓகேங்களா. பார்த்த மாத்திரப்போ எனக்கு ஒர்க் டன் வேரி ஆகுது. அப்போ ஒர்க் இஸ் ஏ பாத் ஃபங்க்ஷன். ஒர்க்குங்கிறது பாத் ஃபங்க்ஷன்னா இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். அப்போ ஒர்க்கு வந்து பாத் ஃபங்க்ஷன்னா நாட் ஏ ப்ராப்பர்ட்டி. ஒர்க் இஸ் ஏ பவுண்டரி ஃபினோமினன் ஓகேங்களா. க்யூவும் ஒர்க்கும் சேம் தாங்க, அதாவது ரெண்டுமே பாத் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. பாயிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், டெம்பரேச்சரு ப்ரெஷரு அதெல்லாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷனில் வந்துடும் ஓகேங்களா. அது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. ஒர்க் டன் ஃபார் வேரியஸ் நான் ஃப்ளோ ப்ராசஸ். நான் ஃப்ளோன்னு நமக்கு என்னங்க தெரியும், எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்கும், மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது ஓகேங்களா. அப்போ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் பொறுத்து நம்ம எடுத்தோம். அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா நமக்கு என்னங்க, ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டகரல் 1/2 பிடிவி ஓகேங்களா. நமக்கு தெரியும் பிவி ஈக்குவல் டு ஆர்டி. பிவி ஈக்குவல் டு ஆர்டிக்குன்னு கேஸ் கான்ஸ்டன்ட் வரும் ஓகேங்களா. அது வந்து பின்னாடி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. பிவி ஈக்குவல் டு ஆர்டி. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எனக்கு என்னங்க, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் ப்ராசஸில் ப்ரெஷர் நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். அப்போ நான் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுன்னா இங்கே பாருங்கள் பிவி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுறேன். இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். இப்போ ப்ரெஷர் வந்து 1லேருந்து 2 கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏரியா தான் எனக்கு ஒர்க் டன் தெரியும். இப்போ ப்ரெஷர் எனக்கு ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு டிவி ஓகேங்களா. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ டிவிங்கிறது V2 இங்கே பாருங்கள், V1 V2. அப்போ V2 மைனஸ் V1 இன்டகரல் பண்ணோம்னா புரிஞ்சுதுங்களா. பிவி டயக்ராம்லேருந்து தாங்க பண்ணுறோம், பிவி டயக்ராம்லேருந்து தான் பண்ணுறோம் ஓகேங்களா. பார்த்துக்குங்க. இப்போ பிவி டயக்ராம் எடுத்துக்கிறோம், நான் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் பண்ணுறேன். அப்போ 1லேருந்து 2 வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். அப்போ இதுக்கு இடைப்பட்ட இதுதான் வந்து நமக்கு ஒர்க் டன் தெரியும். அப்போ நமக்கு ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா பிவி டயக்ராமில் வருது. அப்போ நமக்கு ஒர்க் டன் என்ன, பி இன்ட்டு டிவின்னு தெரியும். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு அப்போ டிவி சேஞ்ச் ஆகுமா. அப்போ
பி இன்ட்டு டிவி இன்டகரல் 1 to 2. அப்போ நமக்கு இன்டகரல் பண்ணோம்னா நமக்கு என்னங்க கிடைக்கும்? இன்டகரல் பண்ணால் பி இன்ட்டு V2 மைனஸ் V1, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸில் வந்து முடியும். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு பி இன்ட்டு V2 மைனஸ் V1. எதுக்குங்க? ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து அதே தாங்க. பிவி டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன். பிவி டயக்ராம் எடுத்துகிட்டு நான் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ப்ரெஷர் மாறிடுச்சுங்க. 1 2 நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சு என்னங்க ஆகும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவே ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏரியாவே இல்லைன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து 0. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இன்டகரல் பிடிவி. அப்போ நமக்கு வி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ V1 ஈக்குவல் டு V2. இப்போ டிவி வந்து 0. அப்போ 0 ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக 0 ஆயிரும். முக்கியமானதுங்க, வெலாசிட்டி வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் 0. வால்யூம் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஒர்க் டன் ஈக்குவல் டு பி இன்ட்டு V2 மைனஸ் V1. இது நமக்கு தெரியும் இல்லைங்க. இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆர் ஐசோ பேரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ தெர்மல் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஓகேங்களா? ஐசோ தெர்மல் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இங்கே பாருங்களேன், இப்போ டிஎஸ் டயக்ராமுங்க. ஏரியா அண்டர் த டிஎஸ் டயக்ராம் ஈக்குவல் டு இ ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்ருக்கோம். இ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ் அண்டர் த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒர்க் டன் தெரியும். 1லேருந்து 2 ப்ராசஸ் இன்டகரல் பிடிவி. இப்போ நமக்கு தெரியும் பிவி ஈக்குவல் டு ஆர்டி. எனக்கு பி வேணும்னா என்னங்க? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் ஆயிருமா? அப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிவி கான்ஸ்டன்ட்னா எனக்கு தேவை, இங்கே பாருங்க, இந்த இடத்துல எனக்கு பி தேவை. பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி. ஓகேங்களா? பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி. அப்போ நமக்கு சி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ வி டிவைடட் பை வியூ இன்டகரல் பண்ணால் எனக்கு டிவி பை வியை இன்டகரல் பண்ணால் நமக்கு என்னன்னா லான் V2 பை V1 மாறிடுங்க. இன்டகரல் ஆஃப் 1 to டிவி பை வியாக இருந்துச்சுன்னா எனக்கு லான் V2 பை V1 மாறிடும். அப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் என்ன தெரியும்? பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தெரியும். அப்போ பிவிங்க எடுத்து நம்ம எழுதிக்குமா? அப்போ சி ஈக்குவல் டு P1 V1 லான் V2 பை V1. அதே மாதிரி தான் பிவி ஈக்குவல் டு ஆர்டி. இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அப்போ ஆர்டி லான் V2 பை V1. ஓகேங்களா? ஆர்டி லான் V2 பை V1. இப்போ நமக்கு பாருங்களேன், P1 V1 ஈக்குவல் டு P2 V2. ஓகேங்களா? நோட், P1 V1 ஈக்குவல் டு P2 V2. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ P1 V1 P2 V2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ P1 ஈக்குவல் டு P2 V2. அப்போ எனக்கு V2 பை V1 இருக்குது, P1 V1 இருக்குது. நான் P1 V1 எழுதிக்குவேன். V2 பை V1 எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், V2 பை V1 P1 பை P2 எழுதலாம். ஓகேங்களா? ஆர்டி லான் V2 பை V1. V2 பை V1 P1 பை P2 எழுதலாம். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்களா? அது வந்து 2018 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒர்க் டன் ஃபார் த ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கான். அடுத்து அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ் ஈக்குவல் டு பிவி ஃபார் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். காமாவோட வேல்யூ 1.4 ஏராக இருந்தால் அப்போ P1 V1 காமா ஈக்குவல் டு P2 V2 காமா டிவைட் பை பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவை P1 பை P2. P1 பை P2 ஈக்குவல் டு V2 பை V1 காமா வந்துருமா? பாருங்களா, P1 P2 எடுத்தால் V2 பை V1 காமா. அப்போ P ஈக்குவல் டு சி டிவைட் பை, இங்கே இதை பொறுத்துங்க, PV பை காமா ஈக்குவல் டு சி. எனக்கு P தேவைன்னா சி டிவைட் பை V பவர் காமா. இப்போ PV என்ன எனக்கு என்ன? P ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டகரல் 1/2 PdV. அப்போ இன்டகரல் பீக் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? C பை V காமா. அப்போ DV எனக்கு தேவை என்ன? DV பை V காமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிச்சு போட்டோம்னா எனக்கு கடைசியாக வர்ற ஆன்சர் இங்கே பாருங்கள். இது வந்து ஒர்க் டன் ஃபார் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை காமா -1 இல்லையா? P2 V2 மைனஸ் P1 டிவைட் பை P1 P2 1 மைனஸ் காமா. இது அப்படியே திருப்பி எழுதிக்கிறாங்களா தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ்? அடியபெட்டிக் ப்ராசஸ். பாலிட்ரோபிக் ப்ராசஸ் அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராடக்டோட ஒர்க் டன். இப்போ பாருங்கள், பாலிட்ரோபிக் ப்ராசஸ். பாலிட்ரோபிக் ப்ராசஸ் என்ன? PV பவர் N ஈக்குவல் டு சி. நாம் என்ன அங்கே பார்த்தோம்? PV பவர் காமா ஈக்குவல் டு சிங்கிறது அடியபெட்டிக் ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் PV பவர் N ஈக்குவல் டு சி. அப்போ ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை N-1 மேலே இருக்கிறதுல அந்த ஃபார்முலா மாதிரி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமா இருக்குது, இதில் N இருக்குங்களா? இப்போ வந்து பாருங்களேன், நான் வந்து N வந்து 0ன்னு போடுறேன். அப்போ PV பவர் 0 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ V பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு 0 கான்ஸ்டன்ட். N 0வாக இருந்தால் நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். N 1 இருந்தால் PV பவர் 1 ஈக்குவல் டு சி. அப்போ
கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் நமக்கு வந்துடும். இப்போ n ஈக்குவல் டு காமாவாக இருந்தால் பிவி ஃபார் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அடியபெட்டிக் ப்ராசஸாக வந்துடும். ஓகேங்களா, இந்த பாலிட்ராபிக் ப்ராசஸை வச்சு நம்ம 2-3 இது கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தது நான் ஃப்ளோ ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஃபார் வேரியஸ் ஃப்ளோ ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ் 1லேருந்து 2 போகிறப்ப 2லேருந்து 3 3லேருந்து 4 4லேருந்து 1க்கு திரும்ப வர்றப்ப வந்ததுன்னா அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் விடிபி. மைனஸ் ஏன் போடுறோம்னா நமக்கு வேரியஸ் ஃப்ளோ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோ வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால மைனஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா, பின்னாடி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே தான் பிவி ஈக்குவல் டு ஆர்டி. இந்த ஒர்க் டன் வச்சு ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் 1 to 2 விடிபி. இது வந்து ஃப்ளோ ப்ராசஸ்னால. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா இங்கே பாருங்கள் ஃபார்முலா டிபி. அப்போ P2 மைனஸ் P1 வந்து 0. அப்போ ஒர்க் டன் 0. ஃப்ளோ ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டில் 0. அதே மாதிரி வால்யூம் கான்ஸ்டன்ட்டில் விடிபி. இப்போ நமக்கு தேவை V வந்து கான்ஸ்டன்ட், டிவி இஸ் ஈக்குவல் டு 0. டிவி தான் 0, நமக்கு டிவி எதுவுமே இல்லை, வேலை வால்யூம் மட்டும் தான் இருக்குது. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு P2 மைனஸ் P1. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இன் ஃப்ளோ ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா P1 V1 மைனஸ் P2 V2, P1 V1 மைனஸ் P2 V2. இது ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு இந்த PV இஸ் ஈக்குவல் டு RT, PV இஸ் ஈக்குவல் டு C, V இஸ் ஈக்குவல் டு C/P. அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணி அப்போ நம்ம அப்ளை பண்ணால் லேன் மைனஸில் எல்லாம் மைனஸ் ஞாபகம் வச்சிங்க. இங்கே மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல பாருங்களேன், மைனஸ் இருக்கனால P2/P1 P1 மைனஸ் P2 மாற்றிட்டேன் ஐசோதெர்மலில். இப்போ P1 V1 ln P2/P2, P1 V1 ln V2/V1 நமக்கு தெரியும். P1/P2 இஸ் ஈக்குவல் டு V2/V1. ஓகேங்களா, அப்போ RT இஸ் ஈக்குவல் டு ln P1/P2, RT இஸ் ஈக்குவல் ln V2/P2. அதில் பார்த்தோம்ல நான் ஃப்ளோ ப்ராசஸில் அதே மாதிரி தாங்க இதுவும். இப்போ அடியபெட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா பாருங்கள், PV ஃபார் காமா இஸ் ஈக்குவல் டு C, P1 V1 P2 டிவைட் பை காமா மைனஸ் 1 இன்ட்டு காமா இதில் போடுவோம். அதில் காமா போட மாட்டோம் நான் ஃப்ளோ ப்ராசஸில். அப்போ பாலிட்ரோபிக் ப்ராசஸ் PV பவர் n ஈக்குவல் டு 0, P1 V1 மைனஸ் P2 V2 n மைனஸ் 1. ஓகேங்களா, எண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்குவீங்க. அந்த நான் ஃப்ளோ ப்ராசஸ் வந்து எண்ணு போட மாட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க ஃபார்முலா ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சைன் கன்வர்ஷன் இதை பாருங்களேன். இப்போ நான் ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு நான் ஹீட்டு கொடுத்தனா அது வந்து ப்ளஸில் எடுத்துக்கணும், ஒர்க்கு கொடுத்தனா நான் மைனஸில் எடுத்துக்கணும். எனக்கு அந்த சிஸ்டம் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணால் மைனஸில் எடுத்துக்கணும். அந்த சிஸ்டம் எனக்கு ஒர்க்கை கொடுத்தா நான் ப்ளஸில் எடுத்துக்கணும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குங்க, ஒரு சிஸ்டம்னா ஒரு ப்ராசஸ் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு நான் ஹீட்டை கொடுத்தா Q ப்ளஸ்ஸு, நான் ஒர்க்கை கொடுத்தா ஒர்க்கு மைனஸு. அந்த சிஸ்டம் எனக்கு ஹீட்டை வெளியே விட்டால் மைனஸு. நான் அந்த சிஸ்டம் எனக்கு ஒர்க்கு கொடுத்துச்சுன்னா அது ஒர்க்கு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, ஒர்க்கு ப்ளஸ் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், நான் ஒர்க்கை கொடுக்குறேன், அப்போ நெகட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஆன் த சிஸ்டம் பை த சிஸ்டம், ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு ஒர்க்கை கொடுக்குறேன், அப்போ நெகட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம், அந்த சிஸ்டம் எனக்கு ஒர்க்கை கொடுக்குது, அப்போ பாசிட்டிவ். ஹீட் கிவன் டு த சிஸ்டம், நான் ஹீட் அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்குறேன், அப்போ பாசிட்டிவ். ஹீட் லாஸ் ஃப்ரம் த சிஸ்டம், அப்போ எனக்கு ஹீட்டை வெளியே விடுது, இப்போ Q மைனஸ். எல்லாமே அப்போசிட். நல்லா பார்த்துங்க, ஹீட்டை நாம் கொடுத்தா ப்ளஸ்ஸு, ஒர்க்கு வந்து நம்ம கொடுத்தா மைனஸு, ஹீட்டு அது கொடுத்தா மைனஸு, ஒரு ஒர்க்கு அது கொடுத்தா ப்ளஸ்ஸு. ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, தான் சைன் கன்வர்ஷன். ஓகேங்களா, இப்போ என்னென்ன கொஷின் கேட்டிருக்கான் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், 2019 த மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் கம்ப்ரஸிங் ஏர் இஸ் கம்ப்ரஸிட். இப்போ நான் ஏரை கம்ப்ரஸ் பண்ணுங்கள், ஏரை கம்ப்ரஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன், ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாகும், வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையணும். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் நமக்கு இருக்குது. ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அடியபெட்டிக்னா என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நான் ஏரை கம்ப்ரஸ் பண்ணணும், ஐசென்ட்ரோபிக்லியாக பண்ணுவோம்னா, அடியபெட்டிக்கலாக பண்ணணும்னா, ஐசோதெர்மலியாக பண்ணணும், ஐசோகோராக பண்ணணும்னா. ஐசோகோரிக்னா நமக்கு தெரியும் என்ன ப்ராசஸுங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். எனக்கு கம்ப்ரஸ் பண்ணால் வால்யூம் கம்ப்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஐசென்ட்ரோபிக்னா என்ட்ரோபிக் கான்செப்ட். ஓகேங்களா, அப்போ அடியபெட்டிக் ப்ராசஸ் அது ஐசென்ட்ரோபிக் தான். அப்போ எனக்கு தேவை ஐசோதெர்மலி, நான் கம்ப்ரஸ் பண்ணணும் ஏறேன், ஆனால் எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மாறாமல் நான் பண்ணணும். அப்போ ஐசோதெர்மலி தான் பண்ண முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். விச் லா ஆஃப் தெர்மோடைனமிக் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 0th law. ஓகேங்களா, 0th law. இங்கே பாருங்களேன், a system execute a cycle during which there are 4 heat transfer Q1 to 2 220 kilojoule, 1 to அதாவது ப்ராசஸ் 1 to 2ல 220 kilojoule.
223ல -25, Q324ல -180 ஜூல். இப்போ Q4 அதாவது 4வது ப்ராசஸ் 4லேருந்து 1க்குள்ளே 50 கிலோ ஜூல். ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 2 ப்ராசஸில் 15, 223ல மைனஸு, அப்போ 324ல 60 கிலோ ஜூல். இப்போ தான் நான் சொன்னேன் சைன் கன்வர்ஷன் பாருங்கள், ஹீட்டை கொடுத்தா ப்ளஸ்ஸு, ஹீட்டு அது கொடுத்தா அது வெளியே வந்துச்சுன்னா மைனஸு, ஹீட்டு வெளியே வந்தால் மைனஸு, ஹீட்டு வந்து நம்ம கொடுத்தா ப்ளஸ்ஸு. ஓகேவா, ஹீட்டை வந்து கொடுத்தா நம்ம ப்ளஸ்ஸு. இப்போ ஒர்க் டன் பாருங்கள், ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்தா வந்து ப்ளஸ்ஸு, நாம் கொடுத்தா மைனஸு, அது கொடுத்தா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, அது கொடுத்தா ப்ளஸ்ஸு. அப்போ 4வதுல என்ன நடந்திருக்கும், நமக்கு 4வதுல வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் நமக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி ஸ்டார்ட் ஆன இடத்துலேயே முடிஞ்சிடும். அப்போ ஸ்டார்ட் ஆன இடத்துலேயே முடிஞ்சதுன்னா செஞ்ச ஒர்க் என்னங்க, 0 தாங்க. ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆன இடத்துலேயே முடிஞ்சுதுங்க, நான் என்னங்க ஒர்க் செஞ்சுருக்கேன், ஒன்றுமே செய்யலைங்க. அப்போ 0 கிலோ ஜூல் தாங்க ஆன்சரு. அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ப்ராசஸ் தெர்மோடைனமிக்கலி ரிவர்சபிள். தெர்மோடைனமிக்கலி ரிவர்சபிளுங்க த்ரோட்லிங் ப்ராசஸாக கிடையாதுங்க. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷனாக வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகினா நம்ம எதுவும் பண்ண முடியாது. த்ரோட்லினா வந்து என்தோல்பி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இல்லைங்க. ஐசோதெர்மல் அண்ட் அடியபெட்டிக். பார்த்தீங்களா, அடியபெட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், அதாவது மாலிகுலர் மாதத்தில் எதுவுமே நடக்காது. அப்போ இதுதாங்க ஆன்சரு. இது வந்து பின்னாடி பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபுல்லாக அடுத்து பார்ப்போம். இது ஆன்சர், இது நம்ம ஃபுல்லாக அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ 2018 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், த டெம்பரேச்சர் அட் விச் வால்யூம் கேஸ் பிகம் 0. பாருங்கள், அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். ஓகேங்களா, இது வந்து கணேசன் புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின். அடுத்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், த வேல்யூ ஆஃப் n இண்டெக்ஸ் பர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதாவது PV பவர் n ஈக்குவல் டு நம்ம கான்ஸ்டன்ட் தெரியும். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா n = 1. ஓகேங்களா, n = 1. 3 பாருங்கள், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஹூஸ் வேல்யூ ஃபார் என்டையர் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட். அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்தோம்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன், அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து கூட்டினா அதை வந்து பிரித்து கூட்டினா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறான். அப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்து 2 ப்ராப்பர்ட்டி தெரியும், எக்ஸ்டென்சி இன்டென்சிட்டி தெரியும். அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். எக்ஸ்டென்சினா நமக்கு என்னங்க, மாசுங்க. ஓகேங்களா, மாசுங்க, வால்யூமுங்க, எனர்ஜிங்க. நமக்கு இன்டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சருங்க, ப்ரெஷருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ், இப்போ நான் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேங்க, இது 2ஆக பிரிக்கிறேங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஒன்று தான், இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஒன்று தான், இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஒன்று தான், இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஒன்று தான். அப்போ நான் இங்கே எடுத்தனாவே ஓவரால் டெம்பரேச்சர் 30 டிகிரினாலும் இங்கே எடுத்தாலும் 30 டிகிரி தான். அதே மாசாக இருந்தால் ஒரு பால் மாஸ் இருக்குங்க, 50 கேஜி இருக்குங்க, 4ஆக பிரிக்கிறேங்க. ஓகே, 12. அப்போ 50 கேஜி ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டணும், சம் ஆஃப் தர் ப்ராப்பர்ட்டி. அப்போ மாஸை கூட்டணுங்க. அப்போ மாசுங்கிறது நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆன்சர் கரெக்டுங்களா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள், இன் எ ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ கேஸ் பிட்வீன் 2 ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் 0, ஒர்க் டன் இன் எ ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் 0. 2 கொஸ்டின் லட்டு மாதிரி கேட்டிருக்காங்க, கணேசன் புக்கில் இருக்குது அப்படியே. அடுத்து பாருங்கள், 6வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். டெம்பரேச்சருங்கிறது ப்ராப்பர்ட்டிங்க, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ரெஷருங்கிறது இன்டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக்காலிங் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஹீட்டுங்கிறது நமக்கு தெரியும், பாத் ஃபங்க்ஷன் அது ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஹீட்டும் ஒர்க்கும் அதே மாதிரி தாங்க, ஞாபகம் வச்சுங்க. 7 பாருங்கள், த வேல்யூ ஆஃப் n is 0, PV = n 0. இப்போ PV பவர் n = 0. அப்போ V 0னா P = கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். 2014 கேட்டிருக்காங்க பாருங்கள், த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் ஐசோட்ரோபிக் ஃப்ளோ ஆஃப் கேஸஸ். ஐசோட்ரோபிக்னா நமக்கு என்னங்க, ஐசோட்ரோபிக்னா நமக்கு கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. என்ட்ரோபினா நமக்கு என்னங்க, என்ட்ரோபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் டிசார்ட்னஸ். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மாலிகுலர் டிசார்ட்னஸ்ங்க. இப்போ என்ட்ரோபி எனக்கு எதுவுமே மாறலைங்க, அப்புறம் கான்ஸ்டன்ட்டுங்க, கான்ஸ்டன்ட் தாங்க ஆன்சரு. இதுதான் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் நமக்கு என்னங்க, என்ட்ரோபி 0, அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், த பிரின்சிபல் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டர். கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டர் வந்து தெர்மோமீட்டருங்க. தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் சொல்லலை, நீங்கள் இங்கேன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் பாயில் லாவா சார்லஸ் லாவா. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வேறு சாப்டரில் பார்க்க போகிறோம். பாயில் லா, சார்லஸ்லாம் வேறு சாப்டரில் பார்க்க போகிறோம். த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ் வித்தவுட் டைரக்ட் கான்டாக்ட். நான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும், கான்டாக்ட் பண்ண விட. பைமெட்டாலிக்னா கான்டாக்ட்டுங்க, வேப்பர் ப்ரெஷர் தெர்மோமீட்டர்னா கான்டாக்ட்டுங்க. பைரோமீட்டர் தாங்க வந்து கான்டாக்ட் பண்ணாமே நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிடலாம். ஒர்க் டன் ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ங்க. ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் தெர்மல் ப்ராசஸ் நமக்கு தெரியுங்க. P1 V1 ln = P1 V1 ln = V1/V2, அதாவது P2 by V2 பார்த்தோம்ல. ஓகேங்களா, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான், பார்த்துங்க கரெக்டாக. P1 V1 = V2/V1ங்க, இதுதாங்க. அங்கே P1 V1 = P2 V2ன்னு வரும். அப்போ P1 P2னா V2/V1, இந்த ஆன்சருங்க. சர்டைன் கேஸ் CP நமக்கு தெரியும், CV தெரியும். இப்போ ஆரோட வேல்யூ என்னங்க, ஆரோட வேல்யூ நமக்கு என்னங்க, ஆரோட வேல்யூ CP - CV. அப்போ 198 போதுன்னா நமக்கு எவ்வளோங்க வரும், 461 டிங்க. CP - CV தாங்க ஆரோட வேல்யூ. ஏரியா அண்டர் TS டயக்ராம். நமக்கு PV டயக்ராமோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் நமக்கு தெரியும்.
டிஎஸ் டயக்ராம்னா இ ட்ரான்ஸ்ஃபருங்க. ஓகேங்க, பின்னாடி வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இ ட்ரான்ஸ்ஃபரு. அடுத்து பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி added by இ ட்ரான்ஸ்ஃபர் டு சைக்கிள் ப்ரொடியூஸ் யூனிட் நெட்ஒர்க் அவுட்புட். நான் வந்து எனர்ஜி கொடுக்குறேன் ஓகேங்களா, இ ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் பர் யூனிட் நெட்ஒர்க். அப்போ வந்து ஒர்க் ரேஷியோன்னு ஓகேங்களா. 2 வந்து பாருங்கள், இன் ரெஃபரன்ஸ் டு தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் இட் ரெக்யர்ட் டு ஹேவ். தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் நான் முன்னாடி பார்த்துருப்பேங்க. மெக்கானிக்கல் அப்புறம் கெமிக்கல் தெர்மல் ஈக்லிபிரியம் இருக்கணும். 3மே இருந்தால் அது தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். இது பாருங்கள் அப்ஜெக்டிவ் புக்கு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஒரு 23 கொஸ்டின் இருக்குது. அந்த 23 கொஸ்டின் நீங்கள் பார்த்துங்க, ஆன்சரோட கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட் புக்கில் இருக்கிற கொஸ்டின் ஓகேங்களா, பார்த்துங்க. ஓகே, இதோட வீடியோ முடியுதுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஓகேங்களா. வீடியோ வந்து புரியலனா கொஞ்சம் நிறுத்தி பார்த்துங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து ஃபீடாக நமக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபேர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் நம்ம ஃபீடாக போகணும் ஓகேங்களா. இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, பாய்.